ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூன் குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். யூன் குக் ஒன் ஷாட் நேம் ஹார்ட் அண்ட் ரவுடி மாமா. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கான். மேலெல்லாம் பிளட்டாக இருக்கா. இதை பார்த்துட்டு அவனுக்கு இனிமேல் வெறி வருது. எவ்வளோ நாள் நீங்கள் இதை பண்ணணும்னு காத்துட்ருந்தீங்க? நீங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால நான் உங்களை சும்மா விட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க, அப்படி இல்லைனா என்னை இப்போவே கொன்றுங்க. ஹலோ சுகா, என்ன நினச்சிட்ருக்க? ஒன்று நாங்கள் இப்படியே விட்டுருவோண்ணா இல்லை கொன்றுவோண்ணா? ரெண்டுமே நடக்காது. ஏன்னா நாங்கள்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. ஸோ இப்போது ஒன்று அடித்து போட்டோம்ல, நீ நினைக்கணும், ஒவ்வொரு நாளுமே நினைக்கணும், எந்த ஃப்ரெண்ட்ஸுமே உனக்கு கிடைக்கக்கூடாது. அப்புறம் நீ யாரையுமே நம்பக்கூடாது. இதுதான் எங்களுக்கு வேணும். நான் உங்களை அப்படி என்ன பண்ணேன்? இல்லை உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணேனா? இல்லை உங்களை ஏதாவது பிடிக்காத மாதிரி பண்ணமா? நீ தான் பண்ணுவியே, எல்லாத்தையும் நீ தான் பண்ணுவ. எங்களை உன் டீமில் வச்சுப்ப. நாங்கள் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அடிக்கடி சொல்லுவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம டீமுக்கே லீடர் மாதிரி நீல நடந்தப்ப அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல சுகா. லீடர்னா அது எங்களில் ஒருத்தராக இருக்கணும், நீ கிடையாது. ஏன்னா நீங்கள் கேங்கில் இப்போ வந்து சேர்ந்தவன். நீ எங்கள் கேங்குக்கு லீடராக இருக்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் ஒன்று நடிச்சிட்ருக்கோம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறோம், நீ எங்கள் ஃப்ரெண்டே கிடையாது. நீ தான் அப்படி எங்களை நினச்சிட்ருக்க. அப்புறம் வரட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வயிற்றுல வச்சுட்டு போகிறானுங்க. சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ளேயே. நான் என்ன பண்ணேன்? நான் அவனுங்களை ஃப்ரெண்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணேன். ஆனால் எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டு போகிறானுங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கள் கேங்குக்கு லீடரே கிடையாது. நான் அப்படி நினச்சும் பார்க்கல. நான் அவனுங்களை நினச்சது ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான். அப்புறம் அவனுங்க அடித்தது கூட எனக்கு வலிக்கலை. எனக்கு அவனுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஆகாதா என்ன? இல்லை எனக்கு சரியாக ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ண தெரிலையா? எனக்கு வர எல்லாருமே ஏன் இப்படி இருக்காங்க? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒழுங்கான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன் அம்மா அப்பா யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டும் கிடையாது. அதனால தான் நான் முழுக்க ரவுடியானேன். இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன். அது மட்டும் கிடையாது. எனக்கு நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு நான் தைரியமாக இருக்கணும். அதனால தான் ரவுடியானதே. அப்படியே தள்ளாடிட்டு ஒரு பாஸ்கெட் பால் ஸ்டேடியம் இருக்குது, அந்த இடத்துல வந்து அப்படியே மயங்கி விழறான். மேலெல்லாம் பிளட்டாக இருக்குது. தென் மார்னிங் ஆகுது. இந்த டைமில் அந்த இடத்துக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக ஒரு டீம் வருது. அவனுங்கெல்லாம் வந்து பார்க்குறானுங்க. இப்போ ஒரு பையன் கெத்தாக ஆட்டிடியூடாக வரான். ஆமாம், என்ன நடக்குதுங்க? ஏன் இன்னும் நகரில் எல்லாம் ஏன் இப்படியே நின்றுட்டுருக்கீங்க? விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ஜங்குக், நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சீக்கிரம் சொல்லி தொலைங்க, விளையாடுறதுக்கு டைம் ஆகிடுச்சுல. நெக்ஸ்ட் வீக் நமக்கு மேட்ச் இருக்குது. அது புரியுது, ஆனால் இங்கே ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னது படுத்து தூங்கிட்டு இருக்கானா? நம்ம பிளேஸ்லையா? யார் அது? நகருங்க அப்படி. ஆமாம், யார் இந்த பையன்? என்ன இந்த இடத்துல வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கான்? அது மட்டும் இல்லாமல் மேலெல்லாம் பிளட்டாக இருக்குது. டேய் ஜேகே, அவனை தொடாதடா. அவனை தொட்டினா அப்புறம் நம்ம போலீஸில் மாட்டிப்போம். நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இங்கே ஒருத்தன் இப்படி கிடக்கான்னு. ஒரு வேளை அவன் இறந்து போயிட்டானா? என்ன பண்ணுறது? டேய் இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நகருங்க, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனோட நோஸில் இப்படி மூச்சு வருதான்னு வச்சு பார்க்குறான். பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப அடிபட்டிருக்கு. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை தூக்குறானா. தூக்கும்போது கைப்படுதில்ல, அதனால சுகர் டக்குன்னு எழுந்துக்கிறான். எழுந்ததுமே என்னை கீழே இறக்கி விடு அப்படின்றானா. டேய் உனக்கு அடிபட்டிருக்குடா, எனக்கு தெரியும், நீ என்னை கீழே இறக்கி விடு. இல்லை நான் ஹாஸ்பிட்டலில், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இறக்கி விடு. ஜேகே விட மாட்டான். அப்போ வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் பண்ணி டக்குன்னு கீழே குதிக்கிறானா. டேய் நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறேன், எதுக்கு இப்படி பண்ணுற? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, உன் ஹெல்ப்பை நான் ஃபஸ்ட்டு கேட்டேனா? இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகும்போது டக்குன்னு தட் மாதிரி கீழே விழுந்துடுறான். ஓடி போய் ஜேகே கையை பிடிச்சி தூக்குறானா. கையை விடு அப்படின்னு உதறிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். யாருடா அந்த பையன், இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது அப்போ தான் மறுபடியும் சுகாவை அடிக்கிறதுக்காக அந்த பசனுங்க வரானுங்க. டேய் இவன் இங்கே தான்டா கிடக்குறான், இன்னும் உயிரோடு தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறானுங்க. டக்குன்னு சுகா பிடிச்சிட்றான்.
நான் இது வரைக்கும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால மட்டும்தான் விட்டு வச்சுருந்தேன். என்னைக்கு நீங்கள் என்னை பார்த்து அப்படி பண்ணீங்களோ, நேற்று அப்படி சொன்னீங்களோ, இதுக்கப்புறம் உங்களை நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் அடி வெளுக்கிறான் நம்ம சுகா. அது வந்து ஒருத்தன் ஓவராக பேசினா இல்லையா, அவனுக்கு தான் சரி அடி விழுது. என்னவே ஏமாற்றிட்டேல அப்படின்ட்டு. பட் லைட்டாக யோசிக்கிறான். இருந்தாலும் நான் அவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பார்க்குறான். இது அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஜேகே அண்ட் ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னதான் நடக்குதோ இங்கே அந்த ஒருத்தனை பிடிச்சி இத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஜேகே பக்கத்தில் இருக்க பையன் சொல்கிறான், டேய் இவனுங்களை அவனுக்கு தெரியாதா, இவனுங்க தான்டா இந்த மோசமான ஒரு குரூப்பு. நம்ம ஊரில் டான்னு ஒருத்தன் இருக்கான்டா, அவனுக்கு அடியாளுங்க தான் இவனுங்க கேங்கில் லீடர் தோ நீ கூட தூக்குனல, அவன் தான் அவங்க கேங்கோட லீடர். அப்படிங்கும்போது அவனுங்களுக்கு இன்னுமே கோவம் வருது. அதில் வேகமாக வந்து, என்னடா சொன்ன, எங்கள் டீமுக்கு இவன் லீடரா, இவன் மூஞ்ச பார்த்தா அவனுக்கு லீடர் மாதிரி இருக்கா, இதுக்கு தான் அவன் அடி வாங்கிட்டு இருக்கான், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து வேணுமுன்னே உதைக்க போகிறானா. இதுக்கே டக்குன்னு காலை பிடிச்சி, உனக்கு வெக்கமே இல்லை, ஒருத்தனை பிடிச்சி அத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க, நீ அதை கூட பார்க்காம அவனை பின்னாடி இருந்து எப்படி உதைக்க போகிறல்ல, நீலாம் ஒரு மனுஷனா, இல்லை உனக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியாதா, முதுகலை குத்துறது மட்டும்தான் உன் வேலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டக்குன்னு சுகா பார்க்குறான், என்ன இவன் நடந்த மாதிரி அப்படியே அக்யூரேட்டாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்க, நீங்கள் அவனை எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனால் வெளியே போய் அடிச்சுக்கோங்க. என் முன்னாடி நீங்கள் அவனை அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, காலியாயிருவீங்க. இதோ பாருடா, ஸ்கூல் படிக்கிற பையன் நமக்கு அட்வைஸ் போட்டுட்ருக்கான். டேய் யார் ஸ்கூல் படிக்கிற பையன், நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் இந்த பேஸ்கெட் பால் டீம் இருக்குல்ல அதோட கேப்டன். அப்புறம் என்கிட்ட நீ வச்சுக்கிட்டனா அவ்வளோதான். அந்த பையனுங்க ஜேகேவையும் பிடிச்சி அடிக்கிறானுங்க. இதனால சுகாவுக்கு கோவம் வருது. நமக்கு ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் கேட்குற ஒருத்தனை இவன் இப்படி பிடிச்சி அடிக்கிறானே, அதாவது அவன் பேசுறது அதெல்லாம் தெரில, நமக்காக ஒருத்தர் சப்போர்ட் கேட்டானே, அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுகாக்கு இன்னுமே வெறி வருது. ஸோ எல்லாத்தையுமே பொழந்து கட்டிடுறான். ஜேகே பார்க்குறான், என்னடா இப்படி சண்டை போடுறானே அப்படின்ற மாதிரி. அப்போது டக்குன்னு ஒருத்தன் ஜேகேவை அடிக்க வரானா, கையில் கத்தி மாதிரி வச்சுருக்கான். அதை டக்குன்னு சுகா பிடிக்கும்போது கையை கிழிச்சிருது. இப்படி கையை உதறானா, ஜேகே மேலே அந்த பிளட்லாம் படுது. என்ன இவனுங்க இப்படி மோசமாக இருக்கானுங்க, இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஜேகேவுமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே நிறைய கேங் இருக்குல்ல, அதான் மொத்தமாக பாஸ்கெட் பாலில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே சேர்ந்துட்டு வரானுங்களா. ஸோ அந்த பையனுங்க இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறானுங்க. நம்ம சுகா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். டேய் இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும்டா, எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கும்போது, இல்லைடா ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்டா, அவன் டாக்டர் தான், அவனோட வீட்டுக்குன்னா நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பையன் சொல்கிறான். தென் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறானுங்க. நம்ம ஜேகே தான் சுகாவை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கவங்க, என்ன இதெல்லாம் போலீஸ் கேஸ், இப்படிலாம் கூப்பிட்டு வரக்கூடாது, இல்லை இவன் அப்படியே விழுந்துட்டான் அவ்வளோதான், ஸோ இவனை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கத்திலாம் உள்ளே இறங்கியிருக்கு, இது உங்களுக்கு நார்மலா, ப்ளீஸ் 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 இந்த ஒரு விஷயத்தில் காப்பாற்றுங்க, அவனுமே ஸ்கூல் படிக்கிற பையன் தான் எங்களை மாதிரி அப்படிங்கவும். ஸ்கூல் படிக்கிற பையனா, ஆமாம் போலீஸ் கேஸ்னு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவனுமே காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. ஸோ சுகாவை ஸ்கூல் படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி அவனுமே காப்பாற்றுறேன்னு ஒத்துக்கிறான். தென் எல்லா இடத்துக்குமே அந்த மருந்தெல்லாம் அப்ளை பண்ணி விட்டு பண்ணுறானா. இதை நம்ம ஜேகே பார்த்துட்ருக்கான். தென் சுகா அப்படியே பேசுகிறான் மெல்லம்மா, என்ன அவன் ஏதோ பேசுகிறான் அப்படிங்கும்போது, அது என்னன்னு தெரில அப்படிங்கும்போது ஜேகே டக்குன்னு போய் காதை வச்சு கேட்குறானா. எனக்கு யாருமே ஏன் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறேன் யாராக இருந்தாலும், ஏன் என்னை விட்டு விலகுறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா, இல்லை எனக்கு நீ யார் சப்போர்ட் கேட்க மாட்றாங்க, ஏன் கேட்க மாட்றாங்க, சப்போர்ட் கேட்குறவங்களும் ஏன் இப்படி துரோகம் பண்ணுறாங்க, இல்லை எல்லாம் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, எனக்கு பிடிக்கல, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறான். ஜேகே தான் பக்கத்தில் உட்காந்து ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே சுகா லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிடுறானா. என்ன உங்கள் ஃப்ரெண்டு இப்படி புலம்புறாரு, அவருக்கு ஏதாவது ஆகிடுச்சா என்ன, அது வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஏமாற்றிட்டானுங்க, நீங்கள் தானே ஃப்ரெண்டுன்னீங்க, இல்லை அவனுக்கு இன்னொரு கேங் இருக்குது அவனுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி இதுக்கப்புறம் அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறான். அவனுக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கேயே பார்த்துட்ருக்கான். இதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜேகேவுமே என்ன பண்ணுறான், அப்படியே சுகாவை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். ஜேகே வீட்டில் யாருமே இல்லை. ஆக்சுவலி நம்ம ஜேகே வேறு ஊர் பையன், இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்காக இருக்கான். இங்கே தான் வீடு ரெண்ட் எடுத்து தங்கியும் இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது
சுகாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறானா, போயிட்டு படுக்க வைக்கிறான். அப்போது சுகா டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சி என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுறானா. ஜேகே வரான், குளிச்சுட்டு கண்ணாடியை பார்த்துட்ருக்கான். ஏன் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒருத்தர் பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்? அவன் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவன் பார்க்க அவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கான். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அவனை பார்க்கும்போது குழந்த மாதிரி இருக்குது? அவனை நான் எப்படியாவது க்யூர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறானா. அப்போ சுகா டக்குன்னு பிடிக்கிறான் கையை. என்ன பண்ணுற அப்படிங்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறானா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா ரெஸ்ட் எடு, எனக்கு பசிக்குது, இரு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே போகிறான். போயிட்டு சுகாக்காக சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கிறானா. நானே இங்கே வந்திருப்பேன்ல, இல்லை பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கும்போது சாப்பிட ட்ரை பண்ணுறான். கையை தூக்குறானா, பட் முடியல. தென் நம்ம ஜேகேவே ஊட்டி விட்டுறான். நீ எதுக்காக என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற? நான் எனக்கு சரியானதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்றானா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஸ்கூல் போறியா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறான். இல்லையே, நான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேன். என்னது ஸ்கூல் முடிச்சிட்டியா? ஆமாம். நீ பார்க்க சின்ன பையன் மாதிரியில் இருக்க, அப்படிலாம் சொல்லாத. ஆமாம், நீ சொன்னியே ஏதோ இருந்ததுக்கு கேப்டன் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் உண்மையா? அது பாதி போய் பாதி உண்மை அப்படின்றானா. என்ன சொல்கிற? ஆமாம், நான் இதை பற்றி நாளைக்கு பேசலாமா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். தென் நம்ம ஜேகேவுமே தூங்கிடுறானா. சுகா மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான், இவன் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும், ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான் அப்படின்ற மாதிரியும் நல்லா படுத்து தூங்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே ஸ்கூல் கிளம்பி போகிறானா. சுகா பார்க்குறான், என்னது இவன் ஸ்கூல் பையனா அப்படின்ற மாதிரி. அப்போது ஜேகே போகிறானா. சுகா பார்த்துட்டு, உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு, எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றானா. அது அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை பரவாயில்ல, இந்த என்னோடய வீட்டோட கீன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கீ கொடுத்துட்டு போகிறான். தென் நம்ம சுகா நிற்க கூட இல்லை, டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ஜேகே பின்னாடியே போகிறான். ஜேகே இந்த ஸ்கூல்னு தெரியும்ல, அந்த யூனிஃபார்மை வச்சு நோட் பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறான். பட் நம்ம சுகாவால் ரொம்ப நேரம் நடக்க முடியலையா, அதனால ரிட்டன் வீட்டுக்கே வந்துடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஜேகே கேட்குறான், நீ இப்போ ஓகேவா, உன்னால் நடக்க முடியுதா அப்படின்னு. என்னால் முடியுது, அப்புறம் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு மறுநாள் எனக்கு மேட்ச் நடக்குது, நீ வரியா என்னை பார்க்கறதுக்கு அப்படின்றானா. எனக்கு உங்களுக்கு மேட்ச்சா? ஆமாம் மேட்ச் தான். உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? நீ அதை கேட்காத அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்கிறானா. என்னாச்சு, என்கிட்ட சொல்ல அப்படின்றானா. அப்போ நம்ம ஜேகே அவனோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிறான். எனக்கு அம்மா அப்பா இல்லை, இறந்து போயிட்டாங்க. என்னை எங்கள் அங்கிள் தான் பார்த்துட்ருக்காரு. அவருமே அவங்க வீட்டில் என்னை ஸ்டே பண்ண விட மாட்டாங்க, வெளியே வேணால் ஸ்டே பண்ண வச்சுப்பாங்க, அந்த மாதிரி தான். நான் எனக்கு தேவையான பணம்லாம் கொடுத்துருவாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வெளியே தான் தங்கிப்பேன். சாப்பிட்றதும் சரி, எல்லாமே சரி, இது வரைக்கும் நான் வீட்டில் செஞ்சது கிடையாது, வெளியே தான் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். அன்றைக்கி உனக்காக நானா மேக் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்றானா. சுகா பார்க்குறான், எனக்கு சின்ன வயசுலேருந்தேவா? இப்போது எத்தனை வயசில் அவங்க அம்மா அப்பா? அது 10 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்றானா. அப்போது ஒரு மாதிரி சுகா வந்துட்டு பார்க்குறான். சாரி அதெல்லாம் விடு, இப்போது நீ மேட்ச்சுன்னு சொன்னல, அதுக்கு நான் கண்டிப்பாக வரேன். நான் உன்னை நார்மலாக கூப்பிடல, இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க, அதுக்குன்னே ஒரு டிக்கெட் இருக்கும், அந்த டிக்கெட் தான் தோ இதான் அப்படின்னு சொல்லி சுகா கிட்டே கொடுக்குறான். சுகாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஃபேமிலி மெம்பர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகே எப்படி சொல்கிறானா, அதனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே பார்க்குறான், எதுக்கே நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு. உனக்கு யாருமே இல்லை, ஆனால் நீ மற்றவங்கள பார்த்துக்கணுன்னு நினைக்கிற, ஆனால் எனக்கு எல்லாமே இருக்காங்க, பட் நான் யாரையும் இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்க மாட்டேன். அப்படி பார்த்துக்கிட்டாலும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுனா அப்படி பண்ணுவேன், ஆனால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கல தெரியுமா? நான் யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படியே நம்பினாலும் எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இதான் என் லைஃப் அப்படின்னு சொல்கிறானா. நான் ஒன்று சொல்லவா, நீ உனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணணும், உனக்காக யாரும் இருக்கணும்னு நினைக்காத. ஏன்னா யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு டைம் வந்தால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுவாங்க. ஸோ நீ தனியாக வாழ கற்றுக்க சுகா, அதுதான் உனக்கு நல்லது. அப்புறம் நீ ரவுடின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணியிருக்கியே, அதில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் உனக்கு ஆளாம், நீ அதை சந்தோஷமாக பண்ணுறியா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறானா. இல்லை, நான் ஸ்ட்ராங்காகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை சூஸ் பண்ணேன், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நான் தைரியமாக இருக்கணும் தான்.
ஆனால் எனக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, மற்றவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்புறம் இந்த மாதிரி லவ்லாம் அதெல்லாம் இருக்கணும்னு. ஆனால் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. பட் கிடச்ச எதுவுமே எனக்குன்னு இல்லை. நான் உன்னை பார்த்து ஃபீல் பண்ண போகிறதில்ல சுகா. ஏன்னா சந்தோஷம் தான் படணும். ஏன்னா உனக்கு உண்மையாக இருக்குது எதுவுமே உன்கிட்ட இல்லை பார்த்தியா. அப்போனா உனக்கு உண்மையான ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்றானா. சுகா பார்க்குறான். எல்லாம் நான் இப்படி சொன்னேன்னா அதை ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே விட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே அப்படின்றானா. ஆமாம், நான் அப்படி தான். நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏன்னா நானுமே சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்து வந்தவன் தானே. அப்புறம் ஒன்று சொல்கிறேன், நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்றானா. என்னது அப்படின்னு சுகா பார்க்குறான். ஆமாம், நீ ரொம்ப அழகாக இருக்க. நீ ஸ்டடி எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போயிடுறானா. சுகா போயிட்டு மிரரை பார்க்குறான். மிரரில் கையை வச்சு நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரசிச்சிட்ருக்கானா. லைட்டாக சிரிக்கிறான். சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன நானா சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது நம்ம ஜேகே இருக்கான்ல, அவன் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வரானா. டக்குன்னு நம்ம சுகா நின்று மிரரை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஜேகே சிரிக்கிறான் லைட்டாக. ஓ, நம்ம சொல்லவும் தான் அப்படி பார்த்துட்ருக்கானா அப்படின்ற மாதிரி. அப்போது டக்குன்னு சுகா திரும்பி பார்க்குறானா. 2 பேரும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே, நான் சொன்னது உண்மை தான், நீ அழகாக தான் இருக்க அப்படின்றானா. நீயும் அழகாக தான் இருக்க அப்படின்னு சுகா சொல்கிறானா. உனக்கு வர்ணிக்கலாம் தெரியுமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஏன், எனக்கு அதெல்லாம் வராதா, நானும் ஒரு ஹியூமன் தானே அப்படிங்கும்போது. ஓ அப்படியா, ஹியூமனா. ஆனால் நீ ரவுடி மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூடாக ஒன்று தெரியுமா, அந்த அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் நீ ஒரு ஆளாக இருந்து சமாளித்த, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நீ ரொம்பவே ஆட்டிடியூடாக கெத்தாக இருக்க அப்படின்றானா. அது நான் ரவுடி தானே, ஸோ சமாளித்து தானே ஆகணும். அப்போது நம்ம சுகா பக்கத்தில் வரானா, ஜேகே பக்கத்தில். ஜேகே பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா. அது எதுவுமே சொல்லலை. டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான் நம்ம சுகா. ஜேகேக்கு ஆக்வர்டாக இருக்குது. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னை ஹக் பண்ணணுன்னு தோணுச்சு. ஹக் பண்ணும்போது எனக்கு உன்னோட ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ நினைக்காத, எனக்கு யாருமே இவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டதில்ல. என்னை இவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டால் நீ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால மட்டும் நான் அதை சொல்லலை, எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு. அதனால தான். நீ ஏன்டா இப்படி எனக்கு குழப்புற, ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லி தொலையேன் அப்படின்னு ஜேகே பார்க்குறானா. நம்ம சுகா, சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு போகிறேன்னா. டக்குன்னு ஜேகே கையை பிடிக்கிறான். அப்போது சுகாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு சுகா ஜேகேவை கிஸ் பண்ணிடுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே பயந்துட்டு போயிடுறானா. சுகா பார்க்குறான். நான் தப்பு பண்ணிட்டேனா என்ன, இல்லை எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரூமில் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். தென் அந்த மேட்ச் நடக்கும் இல்லையா, அந்த நாளுமே வருது. சுகா இப்போ மேட்ச்க்காக பார்க்க போயிருக்கான். நம்ம ஜேகே தலைவரான். சுகா வந்திருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தா சுகா அங்கே தான் உட்காந்துருக்கான். ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெஃப்ரி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பொய்யா மார்க் பண்ணிகிட்ருக்கான். அதாவது ஜேகேவோட ஆப்போனன்ட் டீம் சீட் பண்ணுறாங்க. இதை ஜேகே அண்ட் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்களுமே நோட் பண்ணுறாங்க. பட் அவன் என்ன பண்ணுறான், இல்லை இது இவங்க டீமுக்கு தான் சொல்லிட்டு அந்த ஆப்போனன்ட் டீமுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே டீமுக்கு கோவம் வருது. அது அவ்வளோ பெரிய மேட்ச் இல்லை, அதனால் வீடியோவுமே அங்கே யாரும் எடுக்கலையா. பட் இதெல்லாம் நம்ம சுகா நோட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்துட்டே இருக்கான். அவனுங்க ரொம்ப தப்பு பண்ணுறானுங்க, சீட் பண்ணி விளையாடிட்டுருக்கானுங்க அப்படின்னு ரொம்ப பார்த்துட்டே இருக்கானா. இதில் அந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஜேகேவோட காலை பிடிச்சி தடுக்கி விட்றானா. ஜேகே இப்போ அப்படியே வில்ல மாதிரி போகிறான். டக்குன்னு அதுக்குள்ளே இன்னொரு பையன் வந்து கேட்ச் பண்ணிடுறான் ஜேகேவை. இப்போ அந்த ஆப்போனன்ட் டீம் தான் வின் பண்ணுறானுங்க. இதனால் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த ரெஃப்ரி நம்ம ஸ்கூல் தானே, அவன் ஏன் இப்படி பண்ணுறான், பிடி சார் எதுக்கு இப்படி பண்ணுறாரு. இப்போது அவருவே நியாயமாக நடந்துக்கலனா மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நியாயமாக நடந்துப்பாங்க. அந்த பையன் பிரைம் மினிஸ்டரோட பையன், அதனால் இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம இதை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் பிரின்சிபல் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ சுகாவுமே வரான். வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். என்னாச்சு, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த எப்படியா இருந்தாலும் அவன் சீட் பண்ணுறான். உங்கள் மெம்பர்ஸை ஆப்போனன்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டிங்களா. அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க தான் பிரைம் மினிஸ்டரோட
பையனாச்சு, அதனால் எங்களை இப்படி பண்ணுறானுங்க. நம்ம ஸ்கூல் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறானுங்க, ஏன் இப்படி பண்ணுறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவத்தில் போகிறானா. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. ஜேகேக்கு பிடி பீரியடுக்கு போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கவே இல்லை. ஃபுல்லாக கிளாஸ் ரூமில் தான் இருக்கான். அந்த பசனுங்க தான் வந்து வம்புழுத்துட்டு இருக்கானுங்க. பாத்தியா, இவன் பயந்துட்டான்டா, நம்ம கூட அன்னைக்கு தோற்று போயிட்டான்ல, அதனால் விளையாடவே வர மாட்டேங்கிறான்டா அப்படி இப்படின்னு வம்புழுத்துட்டு இருக்கானுங்க. டேய், உங்களுக்கு பிரின்சிபல் சப்போர்ட் இருக்குது, பிடி சார் சப்போர்ட் இருக்குது, எங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் இல்லைடா. நாங்கள் என்னதான் நல்லா விளாண்டாலுமே தப்பாக தானே எங்கள் மேலே பழி போடுறீங்க. அன்றைக்கி அங்கே நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்துமே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எல்லா பேரண்ட்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பணக்காரங்களாக இருக்கனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஒழுங்காக ஓடிடுங்க, சீட் பண்ணுறது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறானா. அந்த பசனுங்க அடிக்க வரானுங்க. இந்த டைமில் போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. என்னன்னு பார்த்தா சுகா தாங்க என்ட்ரி ஆகிறான். ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. என்ன இவர் இங்கே வந்துட்டுருக்காரு, நம்மளை பார்க்க தான் எதுவும் வந்திருக்காரா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போது சுகா உள்ளே வரான். என்ன நடக்குதுங்க இப்படி தான் கிரவுண்டில்? சார் யாரும் இல்லாதப்போ சண்டை போட்டுட்ருப்பீங்களா? ஒழுங்காக உள்ளே போங்க மிரட்டுறான். அப்போது அந்த பசனுங்க இருக்கானுங்களையா, டேய் யாருடா நீ? இவனோட ரிலேட்டிவ் தானே, வந்தம்மா அவனை பார்த்தம்மா போனம்மான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு என்ன நீ கண்டிஷன் போட்டுட்ருக்க? ஓ, கரெக்டாக பிரின்சிபலுமே வரான். நிறுத்துங்க, அவர் தான் இனிமேல் பிடி சாராக இருக்க போகிறாரு. என்னது இவன் பிடி சாரா? சுகாக்கு செம்மையாக்கும் வருது. இனிமேல் வாடா போடன்ற இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். மினிஸ்டர் பையனோ இல்லை எவனோட பையனாக இருந்தால் எனக்கு என்ன? நான் பாட்டுக்கு ஸ்கூல் டிசிப்ளின் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமும் நீங்கள் அடங்கலைன்னு வச்சுக்கவேன், என்னோட வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றானா. ஜேகேக்கு பக்குன்னு இருக்குது, ஏன்னா நம்ம சுகா தான் ரவுடியாச்சே. பிரின்சிபலுக்கு அதுக்கு மேலே நம்ம சுகாவை பற்றி நல்லாவே பிரின்சிபலுக்கும் தெரியும், அதனால தான் வந்திருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜேகேவும் சுகாவும் நடந்து வந்துட்டுருக்காங்களா. என்னாச்சு சார், நீ என்னை சார்லாம் கூப்பிட வேணாம், மற்றவங்க முன்னாடி எப்படி கூப்பிட்டுக்கோ, நார்மலாக இருக்கும்போது நீ நார்மலாக பேசுவல்ல அந்த மாதிரியே பேசு அப்படின்ட்டானா. தென் இப்போ ஸ்கூலுமே முடியுது. சுகா அண்ட் ஜேகே 2 பேரும் ஒன்றா தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஜேகே சுகா கிட்டே கேட்குறான், நீங்கள் எப்படி இதை வந்து ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. என்னை பார்த்தா உனக்கு எதுவுமே தெரியாத படிக்காத பையன் மாதிரி இருக்கா? நான் ஸ்கூல் போவேன், ஆனால் டெய்லியுமே போவேன், டெய்லி அட்டண்டன்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு படிக்க அவ்வளோவா பிடிக்காது, ஃபுல்லாக பேஸ்கெட் பால் தான், நான்லாம் பேஸ்கெட் பால் சாம்பியனாக இருந்தவன், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. பாரியா, இதை நான் முன்னாடியே கேட்காம விட்டுட்டேனே. அன்றைக்கி நீங்கள் ஸ்டேடியமில் வந்து படுத்தீங்க, அது எதுக்காக அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த பேஸ்கெட் பால் ஸ்டேடியமில் வந்து படுத்தேன், அது எனக்கு ரிலீஃபாக இருக்கும். அன்னைக்கு நான் சண்டை போட்ட இடத்துல பக்கத்தில் இருந்தது இந்த ஸ்டேடியம் தான், ஸோ அதான் இங்கே வந்து படுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதிசயமாக இருக்கே, வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன். இல்லை, நீங்கள் என்னோட பெரியவன், அப்புறம் அதுவும் இல்லாமல் நீங்கள் சார்னு தெரிஞ்சிச்சுல, அதனால தான் ரெஸ்பெக்ட் தானாக வருது. இப்போ நம்ம சுகா டக்குன்னு கையை பிடிக்கிறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆக்வர்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இல்லை. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு பந்து விழுதா, அது டக்குன்னு ஜேகேவோட தலையிலே வந்து விழுது. இதனால் சுகா செம்ம டென்ஷன் ஆகிடுறான். அப்படியே அந்த பால் எடுத்து ஒவ்வொருத்தரையும் அடிக்க ஆரம்பிக்கிறானா. ஜேகே தடுக்கிறான். இல்லை விடுங்க, அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க, எவ்வளோ நேரம் இப்படி பண்ணிகிட்ருப்பானுங்க. டேய் என்னடா நீ ப்ரொஃபஸர் அரியல்ஸ் எவனா வேணா சாரா வேணா இரு, எல்லாமே ஸ்கூலுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான், வெளியே வந்துட்டா நீ யாரோ நாங்கள் யாரோ, சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானுங்களா. இவன் ரவுடிங்கிறது தெரியாமலே சண்டைக்கு கூப்பிட்டுருக்கானுங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு, சரி ரைட்டிங் ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அடி வெளுக்கிறாரு. என்ன சாரை வந்துட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா, நான் சார் தானே, பிள்ளைங்க தப்பு பண்ண அடிக்கலாமா இல்லையா சொல்லு ஜேகே. அது சார், கண்டிப்பாக சார், ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணால் சார் அடிக்கலாம் அப்படின்றானா. பார்த்தியா இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து அப்படியே நீல் டவுன் போட்டு உட்கார வச்சுருக்கானா. அதுவும் பப்ளிக் பிளேஸில் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. இதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது இனிமேல் பிரச்சனை பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றானா. அப்போது நம்ம ஜேகே சுகாவையே பார்த்துட்ருக்கான். சுகாவுக்கு என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்பவே ஹார்ட் அண்ட் ரவுடியாக இருக்கீங்க, நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா அப்படின்றானா. என்னது அப்படின்றான். ஆமாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல, அப்போ நீ என்னை மாமான்னு கூப்பிட்றது தப்பே இல்லை அப்படின்றானா. அப்படின்றானா. கூப்பிடேன். மாமா, நீ இப்படி கூப்பிடும்போது அழகாக இருக்குது தெரியுமா, அது போதும் வந்து போய் அது இதுன்ட்டு 2 பேரும் நடக்கிறாங்க. அப்போ டக்குன்னு இந்த மிரர் இருக்கும் இல்லையா, அது உடஞ்சிருக்கும்.
நம்ம சுகா வந்துட்டு கையை வச்சு நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல. ஏய் என்ன பண்ணுற, கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து விட்டானா, அந்த மிரர் அப்படியே உடஞ்சி விழுந்துருது. என்ன இது, நீங்கள் கையை எடுத்தோடனே உடஞ்சி விழுந்துருச்சு. அட நீ வேற, அது ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு. இது பேலன்ஸ் பண்ண அப்படி வச்சுருந்தேன், ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நீ கையை எடுத்து விட்ட அப்படின்னு ஜேகேட்டுக்கு சொல்கிறானா. அப்படியே விழுந்துருது. நம்ம சுகா மேலே அந்த கிளாஸ்லாம் விழுதில்ல, டக்குன்னு ஜேகே வந்து பிடிக்கிறானா. 2 பேரும் விழுந்துடுறாங்க. 2 பேர்த்து மேலேயுமே அந்த கிளாஸ் விழுது. பட் கிளாஸ் விழுந்தது கூட தெரியாமல் 2 பேரும் ஐ டு ஐயில் இருக்காங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என் நிழலாய் வந்தாய், என் உயிராய் சென்றாய், ஐயையோ பனியாய் எரிந்தாய், தீயாய் குளிந்தாய், ஐயையோ கண்ணாடி பிம்பம் முன்னாடி வந்து தள்ளாட செய்ததடி, ஐயையோ கண்காது போல இனி நீயும் ஓர் அங்கம், என் உயிர் உனக்கு சொந்தம். என் நிழலாய் வந்தாய், என் உயிராய் சென்றாய், ஐயையோ பனியாய் எரிந்தாய், தீயாய் குளிர்ந்தாய், ஐயையோ. தென் சுகா இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட இப்போ அமௌண்ட் இருக்கும். அதனால சுகா வந்து ஜேகேவை கூப்பிடுறான். வரியா, நான் இன்னைக்கு உன்னை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கா, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் என்னால் இப்போதைக்கு கூப்பிட்டு போக முடியாது, நான் அப்படி நினைக்கவே இல்லையே. நம்ம 2 பேரும் லைட்டாக நூடுல்ஸ் சாப்பிட்டாலே எனக்கு ஓகே தான் அப்படின்றானா. நான் அவனை கூப்பிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே தான் கூப்பிட்டு போய் சாப்பிட்டு வாங்கி தரான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஜேகே சுகா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஆமாம், நீ எப்படி ஜாயின் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம சுகா சொல்கிறான், அன்றைக்கி ஒரு நாள் அதான் நீ பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கா தோணுச்சு, சரி நம்ம ஏன் இப்படி பிடி சாராக சேரக்கூடாது அப்படின்னு. அதனால நான் என் வீட்டுக்கு போனேன். அங்கே போய் என்னோட எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நிறையா இருக்கு இல்லையா, அப்புறம் அமௌண்ட்டும் என்கிட்ட இருந்துச்சு, நான் சேர்த்து வச்சது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன். பட் அந்த பிரின்சிபல் விட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த பிடி சார் தான் அவங்க ஸ்கூலுக்கு எது போலையே, அதனால் ஏதோ சொல்லி விட மாட்டேன்னா. பட் நான் என்னோடய செயலில் இறங்கிட்டேன். நான் இந்த ஸ்கூலில் சேர்கிறதுக்கான எல்லா டாக்குமெண்ட், எல்லா சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குது. நான் எதுக்காக சேர்த்துக்க மாட்டீங்க, அதான் ஒரு பிடி சார் இருக்காரு, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்களா. சுகா கோவம் வந்துடுது. அவெல்லாம் ஒரு பிடி சாரா, பிள்ளைங்களுக்கு இப்போவே சீட் பண்ணுறது எப்படி அதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான், அவனை போய் பிடி சாருன்ற. இங்கே பாரு, நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் சேருவேன், என்னை நீ சேர்த்துக்கலான்னு வச்சுக்குவேன், ஒன்றை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். நீ போகலாம், போலீஸ்கிட்ட கூட போகலாம், ஆனால் கவலைப்படாத, உன் புள்ள குட்டிங்களாம் நீ பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த பிரின்சிபலும் சேர்த்து விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் சுகாக்கு அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனாலவே இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இப்படி தான் நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்றானா. ஜேகேக்கு சிரிப்பு தாங்கலை. தென் ஜேகே பார்க்குறான், நீ எதுக்காக அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்த, ஏன்னா அந்த ஸ்கூலில் தானே என்னோட லவ்வர் இருக்கான், அவனை பார்க்கணும் இல்லையா. அது இல்லாமல் அந்த ஸ்கூலில் தான் தப்பு நடக்குது, இனிமேல் நான் அவன் கூட தான் இருக்க போகிறேன், அவன் கூட தான் ஸ்கூலுக்கு வர போகிறேன் அப்படின்றானா. ஜேகேக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. தென் 2 பேருமே சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. தென் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்களா. அப்போது சுகா டக்குன்னு ஜேகே முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறானா. ஜேகே கேட்குறான், எதுக்கு என் முன்னாடியே கலட்டுற, ஏன் நீ தான் என்னோட ஃபியான்சி ஆச்சு, முன்னாடி கலட்டுறது தப்பா என்ன, அதெல்லாம் நம்ம இன்னும் ஆகலைல்ல, நான் இப்போ ஸ்கூல் தானே படிக்கிறேன், ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இன்றைக்கி அவன் கூட இருந்தே ஆகணும் அப்படின்றானா. இல்லை நீ 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 வந்து, ஏன் உனக்கு பயமாக இருக்கா, அப்படி சொல்ல வரல, எனக்கு பயம்லாம் இல்லை, அப்புறம் ஏன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. என்ன எதுக்கு கூப்பிடுற, நம்ம சுகா அப்படியே எதுவுமே கேட்கல, அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு குடிக்கிற இடத்துக்கு போகிறானா. நீங்கள் என்ன பண்ணுற, நான் அவனை குடிக்க தானே கூப்பிட்டேன், இதுக்கு கூடவா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்றானா. சரி குளிக்க தான் கூப்பிட்டியா அப்படின்னு ஜேகே பார்க்குறானா. ஏன் வேற என்ன நினச்ச, அது ஒன்றும் இல்லை, நீ ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் அது வந்துன்னு போயின்ட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே கூப்பிட்டு போயிடுறானா. சுகாக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஸோ டக்குன்னு ப்ளே கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், நீ ஏன் நினச்சாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் என்னால் உன்னை இழக்க முடியாது, நான் இழக்கவும் தயாராக இல்லை, ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டக்குன்னு சுகா ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் அப்படியே குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜேகேவும் சுகாவோட ஃபேஸை பார்த்து, நானுமே உன்னை லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்றானா. சுகாவுக்கு சிரிப்பு தாங்கலை. எங்கே மறுபடியும் சொல்லு அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது, ஒரு டைம் தான் சொல்லுவேன், எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது. அப்படியா, அப்போ இப்போ யார் கூப்பிட்டது, அதான் சொன்னல எப்பயாதான் வரும்னு.
அதே மாதிரியே நான் அவன் கூட எல்லா டைமும் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னது? ஒண்ணாவே குளிக்கிறதா? அத பத்தியா? அது நான் அப்படி சொல்ல வரல. நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணணும். இனிமே ஒண்ணா தான் இருக்கணும். அத சொல்ல வந்தேன். இல்ல. அப்ப எனக்கு இது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஜேகேக்கு தான் ஒரு மாரி நர்வஸா இருக்கு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கா. மறுபடியும் கீழ சுகாவ பார்த்து குனிஞ்சுட்டு, "சுகா, நான் அப்புறமா பண்ணட்டா?" "என்ன அப்புறமா பண்ற?" "அது வந்து இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே படிச்சு முடிச்சதுக்கப்புறம்." ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதான் எனக்கா ஒரு நாள் அப்போ சுகாவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கோவம் வருதா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இப்போ நம்ம ஜேகே விடலை, டக்குன்னு இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ தான் வேணான்னு சொன்னேன், அதான் நான் இப்போ வேணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுமே கிஸ் பண்ணுறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட ஹார்ட் அண்ட் ரவுடி மாமா நம்ம யூன்கூக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.